முருகர் சிலைனா இப்படி இருக்கணும், சும்மா பக்காவா செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த 23 அடி முருகர் சிலை எங்க இருக்குன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்துல திருவந்திபுரம் அடுத்த சுந்தரர்பாடி கிராமத்தில் தாங்க இருக்கு. இந்த சிலைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. அங்க சிலையை பாருங்களேன், அவ்வளோ அம்சமா கட்டியிருக்காங்க. நாங்க ரீசெண்டா தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். நீங்களும் இந்த சிலையை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. சுந்தரர்பாடி அப்படின்ற கிராமத்துல இருக்கிறோம். இந்த ஊருக்கு பேர் ஏன் வந்தது அப்படின்னாக்கா, சுந்தரர்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் பாட்டு பாடினதால இந்த ஊருக்கு பேர் சுந்தரர்பாடி. அவர் ஏன் இங்க நின்று பாடினார் அப்படின்னா, இங்க நமக்கு கெடில மாட்டுல நிறைய நதிக்கரையில தண்ணி ஓடினதால, இரு கரையும் தண்ணி அதிகமா ஓடினதால அவரால் போயிட்டு வாமனபுரீஸ்வரர் அப்படின்னு திருமாணிக்குடியில இருக்கிறவரை காண முடியல. அதனால இங்க இருந்து அவரை நினைச்சு இங்க இருந்து நின்று பாடினதால இந்த ஊருக்கு பேர் சுந்தரர்பாடி அப்படின்னு பேர் வந்தது. ஊரே எல்லாருமே முருக பக்தர்களா இருக்கிறதாலையும், ஊர்ல எல்லாருமே செல்வ செழிப்போட இருக்கணும்ன்ற காரணத்துக்காகவும் இது வரைக்கும் அப்படிதான் வச்சிட்டு இருக்காரு முருகர். அதனால அவரை போட்டணும் அப்படின்ற வகையில முருகருடைய சிலை கட்டி வடிவமைச்சிருக்காங்க. முருகா, நீ தான் எங்களெல்லாம் காப்பாற்றணும். நாங்கள் ரீசெண்டாக தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். நீங்களும் இந்த சிலையை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க.